அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹம்டி மன்சூர். குர்ஆனிய சிந்தனை தஃப்சீர் தொடர். அடுத்த வசனம் இறை செயற்பாட்டை விளக்குவதாக அமைகிறது. அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல். அவர்களது சூழ்ச்சியை அவன் தவறிப்போக செய்யவில்லையா? முதலில் அத்தியாயம் அந்த படையெடுப்பு தோல்வியில் முடிந்தது என கூறுகிறது. பிறகுதான் அது எவ்வாறு நிகழ்ந்தது என விளக்குகிறது. தாக்க வந்த யானை படையை இறைவன் எவ்வாறு கையாண்டான் என்பதை நீர் அவதானிக்கவில்லையா என்ற கேள்வியை அடுத்து அது தோல்வியில் முடிந்தமையை கூறுவதே பொருத்தம். அப்போதுதான் அத்தியாயம் சொல்ல வரும் கருத்து பொருத்தமானதாக கீழ்வரும் வடிவத்தை பெறுகிறது. யானை படையை உமது இரட்சன் எவ்வாறு கையாண்டான்? அந்த படையெடுப்பை அவன் தோல்வியில் முடிய செய்யவில்லையா? இந்த வகையில் உம்மை உமது இரட்சன் வளர்த்து பாதுகாக்கிறான் என்பது தெளிவாகிறதல்லவா? இனி அந்த படையின் அழிவு எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை அத்தியாயம் விளக்குகிறது. அதற்கு செல்ல முன்னால் இந்த வசனத்தை சற்று விளக்கமாக பார்ப்பது அவசியமாகிறது. இவ்வசனம் சூழ்ச்சி என்ற பிரயோகத்தின் மூலம் அப்படையெடுப்பு ஒரு சூழ்ச்சியை பின்னணியாக கொண்டது என கூறுகிறது. ஆப்ரஹா எமனின் தலைநகர் சன்ஆவில் ஒரு மாதா கோவிலை கட்டுகிறான். இது இயல்பானது. அந்த நாட்டு மக்கள் மதிக்கத்தக்க செயல்தான் அது குற்றமற்ற செயல். ஆனால் மிக பெரியதாகவும் அழகுமிக்கதாகவும் அமைத்த அந்த கோயிலை அப்பிராந்தியத்தின் மத வழிபாட்டு மத்திய நிலையமாக ஆக்க அவன் முயற்சிக்கிறான். அதற்காக மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறான். இங்கிருந்துதான் சூழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஏற்கனவே அப்பிராந்திய அரபு மக்கள் காலம் காலமாக மக்காவில் கஅபாவையே வணக்க வழிபாட்டு மத்திய தளமாக கொண்டு செயற்பட்டு கொண்டு வருகிறார்கள். அதனை நீக்கி கிறிஸ்தவ மேலாதிக்கம் கொண்ட மத்திய நிலையம் ஒன்றை ஆக்குதல் ஆப்ரஹாமின் திட்டமாக அமைந்தது. இப்பின்னணியில் அக்கோயிலை கட்டி அதற்கு அழைப்பு விடுத்தான். அது பயனளிக்காத போதுதான் கஅபாவை உடைத்து இடித்து அழித்து விடுவதே தனது நோக்கம் நிறைவேற வழி என கருதுகிறான். மக்கா மீதான படையெடுப்பு இப்பின்னணியிலேயே நிகழ்கிறது. கஅபாவினால் மக்கா அப்பிராந்தியத்தின் மத்திய நிலையமாக ஆகிறது. அதன் விளைவாகவே அது வியாபார மத்திய நிலையமாகவும் மாறியது. இந்த நிலையை மாற்றி மக்காவின் செல்வாக்கை உடைக்க ஆப்ரஹா திட்டமிட்டான். படையெடுப்பின் பின்னணியில் இருந்த இந்த நோக்கத்தின் காரணமாகவே அல் குர்ஆன் அதனை சூழ்ச்சி என்கிறது. மக்கள் தாம் விரும்பும் மார்க்கங்களை இயல்பாக பின்பற்றுவார்கள். அவர்கள் மிக பெரும்பாலும் தம்மிலே மோதிக்கொள்வதில்லை. மன்னர்களும் ஆட்சியாளர்களுமே தமது ஆதிக்க உணர்வால் இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டு மக்களிடையேயும் குழப்ப நிலையை உருவாக்கி விடுகிறார்கள். இது வரலாற்றின் பொது உண்மை. அதனையே இங்கும் நாம் காண்கிறோம். வசனத்தின் தவறிப்போகச் செய்தல் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ள சொல்லின் அரபு பதம் தல்லீல் என்பதாகும். இதன் மூலச் சொல்லான லல்ல என்ற சொல்லின் மொழிப்பொருள் வழி தவறினான் என்பதாகும். அந்த வகையில் தல்லீல் என்பதன் பொருள் வழிதவறச் செய்தல் என்பதாகும். எனவே சூழ்ச்சி அதன் இலக்கை அடையாது, அதனை விட்டு தவறி சென்று விட்டது என்ற பொருளை அது கொடுக்கிறது. தொடர்ந்து அத்தியாயம் அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை விளக்குகிறது. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். அவை அவர்கள் மீது களிமண்ணாலான கற்களை எறிந்தன. ஆப்ரஹா எமனிலிருந்து படையுடன் புறப்பட்டு வந்து மக்காவுக்கு அருகாமையிலுள்ள அல் முகம்மஸ் என்ற இடத்தில் தங்கியிருந்து அடுத்த நாள் காலை கஅபாவை உடைத்து அழிக்க படையை தயார்படுத்தி நகரம் உட்பட்டான். அப்போது நாலாபுறங்களிலிருந்தும் பறவைகள் கூட்டம் ஒன்று அவர்களை சூழ்ந்து கற்களை அவர்களை நோக்கி எரியலாயின. களிமண்ணாலான கல் என்று மட்டுமே அக்கற்கள் பற்றி எமக்கு இவ்வசனம் அறிமுகப்படுத்துகிறது. அதிலிருந்து விசேடமாக புரியத்தக்க எதுவும் இல்லை. பறவைகள் சுமந்து வந்தமையால் கற்கள் மிக சிறியனவாகவே இருந்திருக்க வேண்டும். இறைவனின் நேரடி தலையீடும் நாட்டமும் இருக்கும்போது கற்களுக்கு விசேட பண்புகள் எதுவும் இருக்க வேண்டியதில்லை. சாதாரண கற்களே இறை நாட்டத்தை நிறைவேற்ற போதுமானவையாகும். இந்த வகையில் பறவைகள் எரிந்த அக்கற்களால் தாக்குண்டு அப்படை அழியலாயிற்று. அந்த அழிவை அடுத்த வசனம் தத்ரூபமாக சித்தரிக்கிறது. பஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூல். அந்நிலையில் அவர்களை அவன் உண்ணப்பட்ட மர இலைகள் போல் ஆக்கிவிட்டான். ஆடு மாடுகளை மர இலைகள் குலைகள் நிறைந்த இடத்தில் மீது விட்டால் அவற்றை அவை சாப்பிட்டு மிதித்து நிலமெங்கும் சிதறிவிட்டிருக்கும். அப்படி ஆகிவிட்டது இந்த படையும் என்கிறது இவ்வசனம். அதாவது அவர்களும் இறந்து உறுப்புகள் சிதைந்து அவர்கள் தரித்திருந்த பூமி எங்கும் சிதறி வீழ்ந்து கிடந்தார்கள். படையினுள்ளே சின்னம்மை நோய் பரவியும் அவர்களை மிகவும் கடுமையாக தாக்கி அழித்தது என்று அதிகமாக அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர் குறிப்பிடுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு
அப்போதுதான் முதன்முறையாக சின்னம்மை அரபு நிலத்தில் தோன்றியது என கூறுகின்றார். மக்கா மீது படையெடுத்த யானை படையை அழித்தமையை அவதானிக்கவில்லையா? அவ்வாறு படையெடுத்ததன் இலக்காக இருந்த சூழ்ச்சியை முறியடிக்கவில்லையா என வினா எழுப்பி அந்த வரலாற்று நிகழ்வை மேற்கூறியவாறு விளக்கியதன் ஊடாக மக்காவாசிகளுக்கு இறைவன் புரிந்த அருளை அத்தியாயம் நினைவூட்டுகிறது. கஅபா மக்காவாசிகளின் பெருமைக்கும் கௌரவத்திற்கும் காரணமாக அமையும் ஓர் ஆலயம். அவர்களது வாழ்வுக்கு ஆதாரமாக அமைவதும் அதுவேயாகும். எனினும் அதன் மீது நிகழ்ந்த படையெடுப்பை அவர்களால் தடுக்க முடியவில்லை. ஒரு சிலர் மட்டும் சிறு சிறு படைகள் மூலம் எதிர்கொள்ள முயன்ற போதிலும் அது தோல்வியில் முடிந்தது. ஆப்ரஹாமிடம் போய் பேசிய அன்றைய மக்காவின் தலைவர் அப்துல் முத்தலிஃபும் அவனிடம் கஅபாவுக்கு ஒரு சொந்தக்காரன் உள்ளான், அவனே அதனை காப்பான் என்று மட்டுமே கூற முடிந்தது. பின்னர் கஅபாவின் சீலையை பிடித்தவாறு ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு அவரதும் அவரது கூட்டத்தினரும் படை அநியாய அட்டூழியங்களில் ஈடுபடலாம் என பயந்து மக்காவை விட்டு வெளியேறி மலைப்பகுதிகளுக்கு சென்று விட்டனர். இவ்வாறு அரபிகள் அனைவருமே தமது இயலாமையால் கஅபாவை கைவிட்ட போது இறைவன் நேரடியாக தலையிட்டு அதனை காத்து கொடுத்தான். அதன் மூலம் அரபிகளது வாழ்வையும் காத்தான். இந்த உண்மையை உணர்த்தி இறை தூதுக்கு செவிசாய்க்குமாறு அத்தியாயம் வேண்டுகிறது. முன்னாள் அத்தியாயம் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றியோரும் முகம் கொடுத்த எதிர்ப்பை விளக்கியது. இந்த அத்தியாயம் அதற்கு பதில் சொல்வதாக அமைகிறது என்றும் சொல்லலாம். அதாவது இறை தூதுக்கு மாற்றமான சிந்தனை ஆதிக்கம் பெற்றிருந்த அக்காலத்திலும் கூட கஅபாவை காத்து அதற்கெதிரான சூழ்ச்சியை முறியடித்த இறைவன் இறை தூதையும் அவரை பின்பற்றியோர்களையும் காக்க மாட்டானா என்ற கருத்து தொனிக்கவும் பேசுகிறது இந்த அத்தியாயம். யானை படையை அளித்தவன் இறை தூதுக்கு எதிரான உங்களது போக்கை ஒடுக்கவும் சக்தி வாய்ந்தவனே, எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என இறை தூதை எதிர்க்கும் தலைவர்களை பார்த்தும் இந்த அத்தியாயம் பேசுகிறது என்ற மூன்றாவது கருத்தையும் இந்த அத்தியாயத்துக்கு கொடுக்கலாம். அத்தியாயம் தரும் சிந்தனைகளின் சுருக்கம். 1. வரலாற்றை மனித செயல்கள் ஊடாக இயங்கச் செய்வதே இறை விதியாகும். எனினும் விதிவிலக்கான சில சந்தர்ப்பங்களில் இறைவன் நேரடியாக தலையிடுகிறான். அவற்றில் ஒன்றே யானை படையை அளித்த நிகழ்வாகும். 2. மக்கா மீது படையெடுத்தோர் கிறிஸ்தவர்கள். அவர்கள் குறைசிகளை விட மார்க்க ரீதியாக பார்த்தால் சிறந்தவர்கள். எனினும் எதிர்காலத்தில் இறை தூதின் பரவலால் மக்கள் நிலை சீராகும், கஅபாவும் ஓரிரை கொள்கையின் மத்திய நிலையமாகும் என்ற நலன்களை கவனத்தில் கொண்டு இறைவன் கிறிஸ்தவர்களை தோல்வியுறச் செய்து கஅபாவை காத்தான். இது நிகழ்காலத்தின் தற்காலிக நிலையை மட்டுமன்றி எதிர்காலத்தின் பெரும் நலன்களையும் கவனத்தில் கொண்டே முடிவுகள் பெறப்பட வேண்டும் என்ற முறைமையை வலியுறுத்துகிறது. இத்துடன் சூரா ஃபீல் விளக்கம் முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூறாவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.